இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், பிரான்ஸ் தேசம் ஏன் தேவனை வெறுக்கிறது. சமீபத்தில் ஒலிம்பிக்ஸ் போட்டியானது பிரான்ஸ் தேசத்தில் பாரிஸ் நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்க எல்லாருக்கும் அதை பற்றி தெரியுமா? ஒலிம்பிக்ஸ் 4 வருஷத்துக்கு ஒரு தாட்டி நடக்கிற போட்டி இல்லைங்களா? ரொம்ப விசேஷமான போட்டி. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அங்கே போய் அந்த போட்டிகளை கலந்து கொண்டு பதக்கத்தை வெல்வதற்காக முயற்சி செய்வாங்க. நம்முடைய தேசத்துலேருந்து வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. ஏதாவது மெடல் வாங்கினாங்களா? வாங்கியிருக்காங்களா? ஓகே. என்ன வாங்கியிருக்காங்க? வெண்கலம், பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. ஓகே. இது மாதிரி அங்கே போய் அந்த போட்டிகளில் ஈடுபடுவதும் ஏதாவது பிரைஸ் வின் பண்ணுவதும் ரொம்ப முக்கியமாக எல்லா நாடுகளும் பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்ப எல்லா நாடுகளும் இந்த போட்டியை பார்த்து கொண்டு இருக்காங்க. இந்த போட்டியானது பிரான்ஸ் நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த போட்டியினுடைய ஆரம்ப விழா, ஓபனிங் செரிமனில என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? லாஸ்ட் சப்பர், அதாவது இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக சீஷர்களோடு சேர்ந்து போஜனம் பண்ணார் இல்லைங்களா? அதை டாவின்சி என்கிற ஒரு கலைஞர் அதை வரைஞ்சு வச்சிருக்காரு. அதான் லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கற்பனை ஓவியம் தான். அது அநேக கிறிஸ்தவர்கள் வீட்டில், கத்தோலிக்கர்களுடைய வீட்டில் இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த லாஸ்ட் சப்பர் அந்த வரையப்பட்ட பெயிண்டிங்கை போலவே அங்க ஒரு நாடகம் போல, அதன் அடிப்படையில் ஒரு நாடகம் நடத்தி காமிச்சாங்க. சரிங்க, ஒரு நாடகம் தானே, இதுல என்ன இருக்கு? ஒலிம்பிக்ஸ்ல நம்முடைய கிறிஸ்துவத்தை பத்தி ஒரு நாடகம் நடத்துறாங்க, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதை நாம் அப்படியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிறிஸ்துவத்தை இழிவுபடுத்தும்படியாக, தேவனை இழிவுபடுத்தும்படியாக இந்த எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி புதுசா முளைச்சிருக்காங்க. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் ஆணும் பெண்ணும் விரும்பி திருமணம் செய்வாங்க, குடும்பம் நடத்துவாங்க. இதுதான் இயல்பு, இதுதான் இயற்கை, இதுதான் வேதமும் சொல்லுது. ஆனா இப்ப புதுசா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆணும் திருமணம் செஞ்சுக்கலாமா, குடும்பம் நடத்தலாமா, பெண்ணும் திருமணம் செஞ்சு குடும்பம் நடத்தலாமா. இது இயற்கை தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏத்துக்கணுமா. இதுதான் இப்ப புதுசா நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப அந்த ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படி இருக்கிறவங்க கே லெஸ்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களை சொல்லுவாங்க. பைபிள்ல ஆண் புணர்ச்சிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை போலவும் அவருடைய சீஷர்கள் போலவும் அங்க வேடமிட்டு, அதுவும் அந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவுமே மோசமாக, ஒரு டிக்னிஃபைடா, ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆடையாக அது இல்லை, ரொம்ப மோசமாக கிறிஸ்துவத்தை இழிவுபடுத்தும்படியாக அங்க என்ன பண்றாங்க, அப்படி ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி நிற்கிறாங்க. அந்த போட்டோவை என்ன பண்ண முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, அவ்வளவு தூரம் அது இருக்கு. இவங்களுடைய நோக்கம் என்ன, இதை ஏன் பண்றாங்க அப்படின்னா, முதல் விஷயம் அந்த எல்ஜிபிடி அப்படிங்கிற விஷயத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக, ப்ரொமோட் செய்வதற்காக. ரெண்டாவது விஷயம் கிறிஸ்தவத்தை இழிவுபடுத்துவதற்காக. 2 விஷயம் நடக்குது. ஓகேங்களா? சரி, இதை ஏன் பிரான்ஸ் நாட்டில் செய்யறாங்க? எவ்வளவு நாடுகள்ல ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கு, ஆனா எந்த நாடும் கிறிஸ்தவத்தை இவ்வளவு தூரம் இழிவுபடுத்துவது கிடையாது. இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இருக்கு. ஏன் நம்மளுடைய தேசம், இந்துக்கள் பெரும்பாலான உள்ள தேசம் இந்திய தேசம். இந்த தேசத்துல கூட வெளிப்படையாக ஒரு அரசியல் தலைவரோ யாரோ கிறிஸ்துவை இழிவாக பேசினது கிடையாது. இப்ப இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு எதிராக இருந்தாலுமே, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக இருந்தாலுமே, வெளிப்படையா அவங்க என்ன பண்ணது கிடையாது, கிறிஸ்துவை பத்தி இழிவாக பேசியது கிடையாது. முஸ்லிம் கண்ட்ரிஸ் எடுத்துப்போம், கிறிஸ்துவ பத்தி யாராவது இழிவா பேசியிருக்காங்களா? கிடையாது. இன்ஃபேக்ட் முஸ்லிம்ஸ் கிறிஸ்துவை மதிப்பாங்க ஒரு ப்ராஃபட்டா. ஓகேங்களா? உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களுமே வெளிப்படையாக கிறிஸ்துவை அவமதித்தது கிடையாது. ஆனா இந்த பிரான்ஸ் தேசம் வெளிப்படையாக கிறிஸ்துவை அவமதிக்கிறது, வெறுக்கிறது. ஏன் இந்த பிரான்ஸ் தேசம் இப்படி இருக்கு? இதை பத்தி பைபிள் ஏதாவது இருக்கா அப்படின்னா, இதை பத்தி பைபிள் இருக்கு. இந்த பிரான்ஸ் தேசம் இப்படியாகத்தான் செயல்படும், இதுதான் இந்த தேசத்தினுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல முன்பாக சொல்லப்பட்டிருக்கு. உலகத்துல சில விஷயங்கள் நடக்கும், அதை பார்க்குற மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. அது உலகத்துள்ளவங்களுக்கு வேணா ஆச்சரியமாகவும் புதிராகவும் இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தையுடைய நமக்கு எதுவுமே புதிர் கிடையாது.
தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டார்? நமக்கு முன்பே வேதத்தில் வெளிப்படுத்தி விட்டார். எதுவுமே புதுசு கிடையாது. இதை நாம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல வெளிப்படுத்தல் புத்தகத்தில் உள்ள 7 சபை, 7 முத்திரை, 7 எக்காலங்கள் பத்தி நாம் புரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தல 12 அதிகாரம் இருக்கு. அதுல முதல் 11 அதிகாரங்கள்ல 7 சபை, 7 முத்திரை, 7 எக்காலங்களை பத்தி நாம் படிக்கலாம். இந்த 7 சபை, 7 முத்திரை, 7 எக்காலங்களுடைய ஆரம்பம், முடிவு யாருக்காவது தெரியுமா? இது எந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சு எந்த காலகட்டத்தில் முடியுது? சொல்லுங்க ஜெரோம். கிபி 31 ஆரம்பிச்சு 2ஆம் வருகையில முடியுது. எப்படி அப்படின்னா, இந்த 7 சபைகளுக்கான தூதை கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு தெரியுமா? பரலோக ஆலயத்துல பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள 7 பொன் குத்துவிளக்கு மத்தியில் இருக்காரு. சரி, எப்போ இயேசு கிறிஸ்து பரலோக ஆலயத்துக்கு போனாரு தெரியுமா? அவர் மரித்து உயிர் தெழுந்து போனாரு. அது எந்த வருஷம்? கிபி 31. அதனாலதான் ஜெரோம் என்ன சொல்றாருன்னா கிபி 31 அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கிபி 31 தான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரலோக ஆலயத்துக்குள்ள போறாரு. அப்ப பரலோக ஆலயத்துக்குள்ள போகும்போது அவர் 7 பொன் குத்துகளுக்கு மத்தியில் இருப்பது போல தரிசனம் காண்பிக்கப்படுது யோவானுக்கு. அங்கிருந்து 7 சபைகளுக்கான தூதை கொடுக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப இதனாலதான் என்ன சொல்றேன்னா, இந்த 7 சபையினுடைய 7 புத்திரனுடைய 7 எக்காலத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் கிபி 31. சரி, முடிவு காலகட்டம் 2ஆம் வருகைன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தல் 8:1 வாசிங்க. வெளிப்படுத்தல் 8:1. இப்ப 7ஆம் முத்திரை, கடைசி முத்திரையை உடைக்கும் போது பரலோகத்துல அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. எப்போ ஒரு இடம் அமைதியா இருக்கும்? எப்போ ஒரு வீடு அமைதியா இருக்கும்? வீட்டுல யாரும் இல்லாத போது. கரெக்டுங்களா? அப்ப பரலோகத்துல அமைதல் உண்டாயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரலோகத்துல யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். பரலோகத்துல எப்ப யாருமே இல்லாம இருப்பாங்கன்னா 2ஆம் வருகையின் போது. ஏன்னா 2ஆம் வருகையில இயேசு கிறிஸ்துவும் அவரோடு சேர்ந்து சகல தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? பூமிக்கு வருவாங்க. அப்ப இந்த 7ஆம் முத்திரையின் சம்பவம் 2ஆம் வருகையை குறிக்குது. அதே போல 7வது எக்காலத்தை பத்தி படிப்போம். வெளிப்படுத்தல் 11:15. வெளிப்படுத்தல் 11:15 வாசிங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. என்ன போதும். அப்போ 7ஆம் எக்காலம் ஊதப்படும் போது உலகத்தினுடைய ராஜ்யங்கள் என்ன ராஜ்யமா மாறுது? கிறிஸ்துவனுடைய ராஜ்யமா மாறுது. இப்போ உலகத்துல பிசாசுனுடைய ராஜ்யம் இருக்கு. அதனாலதான் நிறைய தப்புகள் நடக்குது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன ஆகும்? உலக ராஜ்யங்கள் தவிர்க்கப்பட்டு தவிடுபடியாக்கி கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஏற்படுத்தப்படும். அது 2ஆம் வருகையில் நடக்கும். அப்போ இந்த 7ஆம் எக்காலங்கிறது 2ஆம் வருகையை குறிக்குது. 7ஆம் முத்திரையும் 2ஆம் வருகை, 7வது எக்காலமும் 2ஆம் வருகை. அதனாலதான் என்ன சொல்றேன்னா, 7 சபை, 7 முத்திரை, 7 எக்காலம் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்ட கிபி 31. ஏன்னா அந்த டைம்ல தான் இயேசு கிறிஸ்து பரலோக ஆலயத்துக்குள் போறாரு. முடிவு காலம் 2ஆம் வருகை. ஆரம்ப காலம் கிபி 31, முடிவு காலம் 2ஆம் வருகை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், 7 சபைகளுக்கான தூதை கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? 7 பொன் குத்து விளக்கு மத்தியில இருக்காரு. சரிங்களா? பரலோக ஆலயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். இதான் பரிசுத்தலம், இது மகா பரிசுத்தலம். அங்கிருந்து பார்க்கும்போது இந்த சைடு என்ன இருக்கும்? 7 பொன் குத்துவிளக்கு இங்க இருக்கும் பரிசுத்தலத்துல. இங்க அப்பம் இருக்கும், இங்க தூபபீடம் இருக்கும். சரிங்களா? இது பரிசுத்தலத்துல 3 பொருட்கள். அதுக்கப்புறம் மகா பரிசுத்தலத்துல உடன்படிக்கை பெட்டி 10 கட்டளை இருக்கும். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? 7 சபைகளுக்கான தூது கொடுக்கும்போது 7 பொன் குத்துவிளக்கு மத்தியில இருக்கிறார். சரிங்களா? இப்ப 7 முத்துரை கொடுக்கும்போது எங்க இருக்காரு தெரியுமா? அந்த அப்பம் இருக்கிற இடத்துல தான் இருக்காரு. வெளிப்படுத்தல் 4, நான் விளக்க சொல்லிடுறேன், நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கும். சுத்தி 24 மூப்பர்கள் இருப்பாங்க. சிங்காசனத்துக்கு முன்பாக 7 அக்னி தீபங்கள் இருக்கும். ஓகேங்களா? சிங்காசனத்துக்கு முன்பாக 7 அக்னி தீபங்கள். இந்த 7 அக்னி தீபங்கள் அங்க இருக்கிற 7 பொன் குத்துவிளக்கு தான். சிங்காசனம் எங்க வச்சா முன்னாடி 7 பொன் குத்துவிளக்கு இருக்கும்னா இங்க வச்சாதான் இருக்கும். அது அப்ப இருக்கிற இடம். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல தான் சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு 4ஆம் அதிகாரத்துல. அங்க பிதாவானவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் கையில ஒரு சுருள் இருக்கு. 7 முத்திரை அதன் மீது போடப்பட்டது. 7 முத்திரை போடப்பட்ட ஒரு சுருள். ஓகேங்களா? சுருள் அப்படின்னா அந்த காலத்தில் இப்படி இது மாதிரி சுருள் இருக்கும். இது இந்த 7 முத்திரை போட்டு வச்சிருக்கப்பட்டிருக்கு. இது பிதாவினுடைய கையில இருக்கு. எங்க இருக்கு? அங்க இருக்கிற சிங்காசனத்துல. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர் அந்த சுருளை வாங்கி பிதா கிட்ட வாங்கி என்ன பண்ணுவாரு? முத்திரையை உடைப்பாரு.
அதான் அந்த 7 முத்திரை உடைக்கும் போது நமக்கு 7 செய்திகள் வருது. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 7 சபைகளுக்கான தூதர் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? 7 பொன் குத்துவிளக்கு மத்தியில் இருக்காது. 7 முத்திரைகளுக்கு உடைக்கும் போது இயேசு கிறிஸ்து எங்க இருக்காது? அப்பங்கள் மத்தியில் இருக்காரு. அடுத்தது 7 எக்காலங்கள் இது பண்ணும்போது இயேசு கிறிஸ்து எங்க இருப்பார்னா, வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தூதன் இருக்காரு. 7 தூதர்கள் 7 எக்காலம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு தூதன் வந்து தூப கலசத்தை வச்சுக்கிட்டு பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை பண்ணாரு அப்படின்னு இருக்கும். தூப கலசத்தை வச்சிருக்க தூதன் யாருன்னா ஆசாரியன். ஏன்னா ஆசாரியன் தூப கலசம் இருக்கும். அப்ப அந்த தூதன் யாருன்னா ஆசாரியன். பரலோகத்தில் உள்ள ஆசாரியன் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்ப 7 எக்காலங்கள் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? தூப பீடத்துல இருக்காரு. இது 3 ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப இங்கிருந்து என்ன கொடுக்குறாருன்னா 7 சபைகள்ல நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவருடைய சபை என்ன நிலைமையில இருந்தது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் சபைட்டு நல்ல விஷயம் என்ன, கெட்ட விஷயம் என்ன, அவங்க மாத்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் சொல்வார். ஓகேங்களா? நம்ம என்ன காலகட்டத்தில் இருக்கோம்? 7வது சபை, லவோதிக்க சபை. நம்மகிட்ட ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா? இல்ல. நம்மகிட்ட ஆவிக்குரிய பெருமை இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ தரித்திரம் நிர்வாணியமா இருக்க, ஆனா உங்ககிட்ட எல்லாமே இருக்கு நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்றார். நீ மனம் திரும்பி என்னோடு நீ வந்து போஜனம் செய், அப்ப நீ வந்து பரலோகம் வருவ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் சபையுடைய நிலைமையும் அவர்கிட்ட இருந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத 7 சபைகளுக்கான தூதர்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 7 முத்திரைகள் நாம் என்ன படிக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனுடைய சபை எப்படி ஊழியம் செய்தது, ஊழியம் செய்ததினால் என்ன உபத்திரவத்தை அனுபவித்தது என்பதை நாம் படிக்கலாம். ஏன்னா 7 முத்திரைகளை கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? அப்பத்தின் மத்தியில தான் இருக்காரு. அப்பங்கிறது வசனத்தை குறிக்குது. அப்ப சபை எப்படி வசனத்தை உலகத்துக்கு அறிவித்தது அப்படிங்கிறத 7 முத்திரைகளை படிப்போம். 7 எக்காலத்துல என்ன படிப்போம்னா, சபையை உபத்திரவப்படுத்திய எதிரிகளை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தர் உபத்திரவப்படுத்துறாங்க. யூதர்கள், ரோமர்கள், ரோமன் கத்தோலிக்கம், இப்படி நிறைய பேர் உபத்திரவப்படுத்துறாங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனுடைய சபையை உபத்திரவப்படுத்தியவர்களை தேவன் எப்படி நியாயம் தீர்த்தார் அப்படிங்கிறதா 7 எக்காலத்துல சொல்லப்பட்டது. சரிங்களா? இது மேலோட்டமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பத்தி நல்லா தெரியணும்னா நீங்க வீட்டுக்கு போய் நல்லா இதை பத்தி படிச்சு பாருங்க. ஓகேங்களா? சரி, ஏன் இப்ப பிரான்ஸ் தேசத்தை பத்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு இதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களே பிரதர், ஏன் அப்படின்னா 6வது எக்காலத்துக்கு கீழே தான் இந்த பிரான்ஸ் தேசத்தை பத்தின ஒரு தரிசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனாவது எக்காலம்? 6வது எக்காலம். இந்த 6வது எக்காலத்துக்கு காலகட்டம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல இந்த 7 சபைகளுக்கான காலகட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் சபை எபேசு சபை. இதனுடைய காலகட்டம் எப்போ அப்படின்னா, ஆல்ரெடி தம்பி சொன்ன மாதிரி கிபி 31 தான் இது ஆரம்பிக்குது. அப்ப கிபி 31க்கு அப்புறம் பூமியில இருக்கிற தேவனுடைய சபை தான் எபேசு சபை. அது எந்த சபைனா, ஆதிகால அப்போஸ்தலர் திருச்சபை. நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த சபை தான் எபேசு சபைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சபைட்டு இந்த நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க உண்மையா ஊழியம் பண்றாங்க. ஆனா அவங்ககிட்ட இந்த குறை என்ன அப்படின்னா, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய். அப்படின்னா ஆரம்பத்தில் நல்லா ஊழியம் செஞ்சு 3000 பேர் 4000 பேரும் ஞானஸ்தானம் பெற்று வராங்க. ஆனா பின்னாடி போக போக அது குறைஞ்சிருது. இது முதல் சபை, எபேசு சபை. அதுக்கப்புறம் 2வது சபை சிமுனா சபை. இதுல 10 நாள் உபத்திரம் இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். 10 நாள் உபத்திரம்னா 10 வருஷம் உபத்திரம். கரெக்டுங்களா? சரி, சரித்திரத்துல 10 வருஷம் உபத்திரம் எப்ப இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம், 1ஆம் நூற்றாண்டு தான் எபேசு சபை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிபி 303 இருந்து 313 வரைக்கும் ஒரு 10 வருஷம் ஆண்டவருடைய சபையை ரோமர்கள் உபத்திரப்படுத்தினாங்க. அப்ப சரித்திரம் பார்க்கும்போது இந்த 10 வருஷம் உபத்திரங்கிறது இந்த டைம்ல தான் நடந்திருக்கு. அப்போ கிபி 303 இருந்து 313 இந்த காலகட்டம் தான் உள்ள மக்கள் ஆண்டவருடைய ஜனம் தான் சிமுனா சபையில ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்தது 3வது சபையினுடைய காலகட்டம் என்னன்னு பார்த்தோம்னா பெர்கமு. 3வது பெர்கமு. இந்த பெர்கமு சபையில என்ன பார்க்கிறோம்னா, பிலேயாம், பாலாக் அப்படிங்கிற 2 நபர்களை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பிலேயாமுடைய தப்பான உபதேசத்தை உன்னுடைய இடத்துல உங்ககிட்ட இருக்க சில பேர் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிலேயம் யாருன்னா பொய் தீர்க்கதரிசி. காசுக்காக தேவனுடைய ஜனத்தை எப்படி தேவனுடைய ஜனத்தை பாவம் செய்திருக்கிறார் இந்த பிலேயாம். அதுக்கு உதவியா இருக்கிறது பாலாக் அப்படிங்கிற ராஜா. பொய் தீர்க்கதரிசியும் ராஜாவும் சேர்ந்து தேவனுடைய ஜனத்தை வஞ்சிக்கிறாங்க. இதை பத்தி என்னாகும் 22, 23ஆம் அதிகாரத்துல இருக்கு, நீங்க பின்னாடி படிச்சு பாருங்க. இதெல்லாம் நான் ஏன் ஃபாஸ்டா சொல்றேன்னா, என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன் ஃபாஸ்டா சொல்றேன்னா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சத்தியம்.
முன்னாடியே பாஸ்டர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க 7 சபைகளை பற்றியெல்லாம். இப்போ போய் தீர்க்கதரிசி ஆகிய பிலேயாம் பாலாக் என்கிற ராஜாவோடு சேர்ந்து தேவனுடைய ஜனத்தை வஞ்சிக்கிறார். இது மாதிரி சரித்திரத்தில் எங்க நடந்தது அப்படின்னா கிபி 500களுக்கு அப்புறம், விசேஷமா சொல்லணும்னா கிபி 538 ரோமன் கத்தோலிக்க சபை எழும்பி வருது. இது பொய் சபை, பொய் தீர்க்கதரிசி, இது பிலேயாமை குறிக்குது. இந்த பொய் தீர்க்கதரிசி ஆகிய ரோமன் கத்தோலிக்கம் உலக ராஜாக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு தேவனுடைய ஜனத்தை உபத்திரவப்படுத்துது. கரெக்டுங்களா? ஏன்னா அந்த காலத்துல யார் யாரெல்லாம் ரோமன் கத்தோலிக்க விரோதமா பேசினாங்களோ அவங்களெல்லாம் இந்த ரோமன் கத்தோலிக்க தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை யூஸ் பண்ணி, ராஜாக்களை யூஸ் பண்ணி கொடுமைப்படுத்தியது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சத்தியம். அப்போ இந்த பெர்கமு சபையினுடைய காலகட்டத்தில் இந்த பாலாக் அப்படிங்கிறது யாரை குறிக்குன்னா பிலேயாம் ரோமன் கத்தோலிக்கத்தையும், பாலாக் அப்படிங்கிறது ரோமன் கத்தோலிக்கத்தோடு சேர்ந்து இணைந்து செயல்பட்ட ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் குறிக்கிறது. அது எந்த காலகட்டம்? கிபி 538. அதுக்கப்புறம் 4வது சபை தியத்தீர சபை. இந்த 4வது சபையில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எசபேலை பற்றி படிக்கிறோம். எசபேல் வந்து யார் அப்படின்னா ஒரு பொய் தீர்க்கதரிசி. அவ ஆகாப் அப்படிங்கிற ராஜாவோட சேர்ந்துட்டு என்ன பண்ணா, தேவனுடைய ஜனத்தை கொடுமைப்படுத்தினா, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அழிக்கணும்னு நினைச்சா. கரெக்டுங்களா? நம்ம இதை 1 ராஜாக்கள் 17-18ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். மறுபடியும் எசபேல் அப்படிங்கிறது ஒரு பெண் என்பது தீர்க்கதரிசி சபை. கெட்ட பெண் வேசி அப்படின்னா பொய் தீர்க்கதரிசி, அது யாரை குறிக்குது அப்படின்னா விழுந்து போன சபை, அது ரோமன் கத்தோலிக்கம். இந்த ரோமன் கத்தோலிக்கம் ஆகாப் என்கிற ராஜா, அதாவது உலக ராஜாக்களோடு சேர்ந்து தேவனுடைய ஜனத்தை கொடுமைப்படுத்தியது. அப்ப இந்த 4வது சபை காலகட்டமும் ரோமன் கத்தோலிக்கத்தோடைய காலகட்டம். அடுத்து 5வது சபை சர்தை. அதுல என்ன செய்தி இருக்குன்னா, நீ உயிருள்ளவன் என்றும் பெயர் கொண்டும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த ரோமன் கத்தோலிக்க ஆட்சி காலகட்டத்தில் ஜான் விக்லிஃப், ஜெரோம், ஹஸ், டிண்டேல், லூத்தர் இது மாதிரி சீர்திருத்தவாதிகள் எழும்பி தங்களுடைய மொழிகளில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ரோமன் கத்தோலிக்கத்தோடு செய்கிற தப்பான உபதேசத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. ஆனா அவர்களுக்கு பின்பாக வந்தவர்கள் சத்தியத்துல வளராம அப்படியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தோய்ந்து போயிட்டாங்க. கிடைச்ச சத்தியத்துல அப்படியே நின்றுட்டாங்க. அவங்க என்ன சத்தியம் சொன்னாங்க? விக்கிரக வழிபாடு ரோமன் கத்தோலிக்கம் பண்ணுது, அது நாம பண்ணக்கூடாது. பாவ மன்னிப்புக்காக பணம் வாங்குறாங்க, நாம் பாவ மன்னிப்புக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு இவங்களாம் சொன்னாங்க. இதெல்லாம் நல்ல உபதேசம் தான். ஆனா இந்த சத்தியத்துல அவங்க நின்றுட்டாங்க. அடுத்து ஓய்வு நாள் சத்தியம், அதுல அவங்க என்ன பண்ணல, வளரல. அதனால உயிருள்ளவர் என்றும் செத்தனா இருந்தாய் அப்படின்னு சொல்லி சர்தையை பத்தி சொல்லி, இது 5வது சபை. இது ரோமன் கத்தோலிக்கத்தோட காலகட்டம். அப்போ 3வது சபை, 4வது சபை, 5வது சபையினுடைய செய்திகளை படிச்சு பார்க்கும்போது இது ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய காலகட்டம் என்பதை நமக்கு தெளிவா புரியுது. ரோமன் கத்தோலிக்கத்துடைய காலகட்டம் கிபி 538 இருந்து கிபி 1898. கிபி 538 இருந்து 1898 வரைக்கும் இந்த 3வது சபை, 4வது சபை, 5வது சபை. எப்படி சொல்றீங்கன்னா இந்த 3 காலகட்டமும் ரோமன் கத்தோலிக்க காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு அந்த செய்தியை வச்சே புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம 6வது சபைக்கு வரணும். பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா சபையில் என்ன படிக்கிறோம்? தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்குகிறவர். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கையில ஒரு சாவி இருக்கு, தாவீதின் திறவுகோல். அதை வச்சு ஏதோ ஒன்று பூட்டுறாரு, ஏதோ ஒன்று திறக்கிறாரு. இது என்ன சம்பவம்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஏதோ சாவி வச்சிருக்காரு. அவர் எங்க இருக்காரு? பரலோக ஆலயத்துல. சாவி எதுக்கு வச்சிருப்பாங்க? கதவை திறக்கிறதுக்காக. பரலோக ஆலயத்துல எத்தனை கதவு இருக்கு? 2 கதவு. பரிசுத்த ஸ்தலத்தின் கதவு, மகா பரிசுத்த ஸ்தலத்தின் கதவு. எந்த கதவை பூட்டுறாரு, எந்த கதவை திறக்கிறாரு? பரிசுத்த கதவை பூட்டுறாரு, மகா பரிசுத்த ஸ்தலத்தை திறக்கிறாரு. திறந்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்துக்கு போய் நுட்ப நியாய விசாரணையை தொடங்குறாரு. இது எந்த வருஷத்துல நடந்தது? 1844. அப்ப பிலதெல்பியா சபையின் காலகட்டம் எப்போ? 1844. அதுக்கு முன்னாடி 5வது சபை 1898 முடிஞ்சது. ஏன்னா அது ரோமன் கத்தோலிக்கோடைய முடிவு காலம். அதிலிருந்து 1844 வரைக்கும் பிலதெல்பியா காலகட்டம். அதுக்கப்புறம் லவோதிக்கா சபை. அது எந்த சபை? நம்ம தான். ஓகேங்களா? நம்ம தான் 1844 அப்புறம் நம்ம சபை தான் இருக்கு. சரிங்களா? சரி, எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தோம்னா 6வது சபையினுடைய காலகட்டம்
என்ன காலகட்டம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக. 6வது சபையினுடைய காலகட்டம் 1898 அப்புறம் இருந்து 1844 வரைக்கும். ஓகேங்களா? இப்ப 6வது சபையினுடைய காலகட்டம் இது அப்படின்னா 6வது எக்காலத்துடைய காலகட்டமும் இதுதான். 6வது முத்திரையினுடைய காலகட்டமும் இதுதான். இதன் அடிப்படையில் வச்சுக்கிட்டு நாம இப்ப எங்க வரணும் அப்படின்னா வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 13வது வசனம். வெளிப்படுத்தல் 9:13. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதன் போதும் 6வது எக்காலம் ஊத்துறாங்க. இது எந்த காலகட்டம்? 1898 அப்புறம். சிம்பிளா சொன்னா 1800கள். ஓகேங்களா? அப்ப இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயம் நடக்குன்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 10ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம்லாம் வந்து இந்த 6வது எக்காலத்துக்கு கீழே தான் வருது. ஓகேங்களா? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் எதை பத்தின அதிகாரம் யாருக்கா தெரியுமா? பிரெஞ்சு புரட்சி அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. வேற ஏதாவது கெஸ்? வெளிப்படுத்தல் 10 எதை பத்தின அதிகாரம்? கரெக்ட். 11. 10 என்னது? ஜட்ஜ்மெண்ட். ஓகே, வேற? 1844 பற்றின ஒரு சம்பவம் தான் 10ஆம் அதிகாரத்தில். 10ஆம் அதிகாரங்கிறது நம்முடைய சபையினுடைய வரலாறு. ரோமன் கத்தோலிக்கத்துடைய வரலாறு எங்க இருக்கு தெரியுமா? தானியேல் 7 சின்ன கொம்பு எப்படி வரும், அது என்னென்ன விஷயங்கள் பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல 1800களில் தேவன் கடைசி கால சபையை எழுப்பி அவர்கள் முத்தூதை பிரசங்கிப்பாங்க, நியாய தீர்ப்பு பிரசங்கிப்பாங்க. ஆனா ஒரு ஏமாற்றத்துக்குள்ள போவாங்க, ஆனா மறுபடியும் எழும்பி பிரசங்கிப்பாங்க அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி பைபிள்ல 2 சபையை பத்தின வரலாறு தான் இருக்கு. ரோமன் கத்தோலிக்கம், செவன்த் டே அட்வென்டிஸ்ட். ஒன்னு தேவனுடைய சபை, இன்னொன்னு பிசாசனுடைய சபை. அதனால வெளிப்படுத்தல் 10 நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னது? செவன்த் டே அட்வென்டிஸ்டுடைய வரலாறு. சரிங்களா? இது மாதிரி ஒரு கூட்டம் எழும்போ, முத்தூதை பிரசங்கிப்பாங்க. 1844 இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி பிரசங்கிப்பாங்க. அப்புறம் ஒரு ஏமாற்றத்துக்குள்ள போய் சத்தியத்தை தெளிவா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எல்லாமே இருக்கு. இதே 6வது எக்கால காலகட்டத்துக்கு கீழே இன்னொரு சம்பவம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அம்மா சொன்ன பிரெஞ்சு புரட்சி. அதுதான் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதை பற்றி நாம் படிக்க போறோம். ஆல்ரெடி நமக்கு 20 நிமிஷம் போயிடுச்சு. ஓகேங்களா? இன்னொரு 15 நிமிஷத்துல இந்த அதிகாரத்தை நாம சுருக்கமா ஸ்பீடா படிச்சிடலாம். அதனால உற்சாகமா நீங்க கவனிங்க. ஓகே, வெளிப்படுத்தல் 11:1. கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் கலிமேயத்தையும் அதன் பொறுப்புகளையும் அளந்துவார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அளவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை வச்சு நீ என்ன பண்ணு, தேவனுடைய ஆலயத்துல தொழுது கொள்றவங்களை அளந்துப்பார். இந்த அளக்கிறது அப்படின்னா நியாய தீர்ப்பு குறிக்கிறது. நீங்க மற்றவங்களுக்கு என்ன அளவுல அளக்குறீங்களோ அதே அளவுல தான் நீங்க அளக்கப்படுவீங்க. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா நியாய தீர்க்கப்படுவோம். அப்ப தேவனுடைய ஜனம் நியாய தீர்க்கப்படுறத பத்தி இங்க பேசுது. தேவனுடைய ஜனம் எப்ப நியாய தீர்க்கப்படுவாங்க? எப்ப நியாய தீர்ப்பு தொடங்குச்சு? 1844. அப்ப இந்த வசனம் எதை பத்தினா 1844 தேவனுடைய ஜனத்துக்கு நியாய தீர்ப்பு தொடங்கப்பட்டது என்பதுதான் அர்த்தம். புறஜாதிகளுக்கு நியாய தீர்ப்பா 1844 கிடையாது. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் தான் நியாய தீர்ப்பு. ஓகேங்களா? சரி, முதல் வசனத்தை புரிஞ்சாச்சு. அடுத்தது புறமே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போன பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் மிதிப்பார்கள். 42 மாசம் புறஜாதி மக்கள் பரிசுத்த நகரத்தை மிதிப்பாங்களாம். 42 மாசங்கிறது நாள் கணக்கு படி போட்டோம்னா எவ்வளவு நாள் வரும் தெரியுமா? 42 × 30 1260 நாள். தீர்க்க தரிசனத்துல 1860 நாளும் 60 வருஷங்கள். 1860 வருஷங்கள். 1860 வருஷம் தேவனுடைய சபையை உபத்திரவப்படுத்திய புறஜாதி யார்? ரோமன் கத்தோலிக்கம். சரிங்களா? அப்போ அதை பத்தி தான் இங்க வசனம் சொல்லுது. ஓகேங்களா? இப்போ புறஜாதிகளுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. யாருக்கு தான் நியாய தீர்ப்பு? தேவனுடைய ஜனத்திற்கு, நமக்கு தான் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஓகேங்களா? சரி, அடுத்து 3வது வசனம். என்னுடைய 8 சாட்சிகளும் 2 வஸ்திரமும் இருக்கிறவராய்
$1820 தீர்ப்பு சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். தேவனுடைய 2 சாட்சிகள் என்ன? புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. இந்த ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய ஆட்சி காலம் இருண்ட காலம். அதுல பைபிளுடைய வெளிச்சம் கிடைக்காதபடிக்கு அவங்க தடை பண்ணாங்க. பைபிளை வச்சிருப்பதும் டிரான்ஸ்லேட் பண்ணதும் குற்றம் சொல்லி ரோமன் கத்தோலிக்கம் சொல்லுச்சு. ஆனா இருந்தாலும் பைபிள் ஆனது அநேகரால் ரகசியமாக மொழிபெயர்க்கப்பட்டு, ரகசியமாக அச்சிடப்பட்டு, ரகசியமாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த இருண்ட காலத்திலும் தேவனுக்கு சாட்சியாக புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் ஆகிய பைபிள் உண்மையாக இருந்தது. அதுதான் 2 சாட்சிகள் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, அப்ப 2 விளக்கு தண்டுகள். விளக்கு அப்படிங்கிறது எதனா, வேதமே விளக்கு, கட்டளையே வெளிச்சம் நாம் பார்க்கிறோம். அப்போ இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம், இந்த 2 சாட்சிகள், இந்த 2 விளக்கு தண்டுகள் என்பது புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் தான் குறிக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, ஒருவன் அவர்களை சேதப்படுத்தாமலாயிருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துக்களை பற்றிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். பாருங்க, பைபிளை சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் என்ன பண்ணப்படுவான்? கொலை செய்யப்படுவான். இப்போ வேதத்தை, ஆண்டுடைய வார்த்தையை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அழிவு உண்டு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா இந்த 1860 வருஷத்துல ரோமன் கத்தோலிக்கம் பைபிளை தடை செய்வதற்கும் அழிப்பதற்கும் நிறைய முயற்சிகள் எடுத்தது. அவங்க எல்லாருக்குமே அழிவு நிச்சயம், தேவன் நியாயம் தீர்ப்பார் என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் பைபிளை எரிக்காம இருக்கலாம், ஆனா பைபிளை தவறாக போதிக்கிறவர்களுக்கு தேவன் நிச்சயமாக நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். அவர்களை சும்மா விடமாட்டார். இன்னைக்கு அநேகர் ஓய்வு நாளை தவறாக போதித்துக் கொண்டு இருக்காங்க. தெரியாம செய்யறாங்க. தெரியாம செய்யும்போது ஆண்டவர் பொறுமையா இருப்பாரு. ஆனா சில பேர் தெரிஞ்சே பணத்திற்காகவும் பேருக்காகவும் கூட்டத்திற்காகவும் ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாறியது என்று தவறாக உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை மாற்றவோ அழிக்கவோ நினைக்கிறவர்களை தேவன் சும்மா விட மாட்டாரு. அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சிக்கும். அவர்களுக்கு நரக ஆக்கினை இருக்கிறது என்பதை தேவன் இங்கு வலியுறுத்துகிறார். ஆனால் நாம் சத்திய வார்த்தையை சத்தியமாக பேச வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். அடுத்தது, சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதவர்களுக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதையினாலும் வாதிக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. யாருக்கு அதிகாரம் உண்டு? அந்த சாட்சிகளுக்கு, தேவ வசனத்திற்கு. தேவ வசனத்தை அழிக்க நினைக்கிறவர்கள் வாதையினாலும் அக்னியினாலும் துன்பப்படுவார்கள் என்று இங்கு நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அடுத்தது, அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது மாதாளத்தின் தோல்விகள் விருப்பம் அவர்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போவது. இப்ப பாருங்க, அந்த சாட்சிகள் பைபிள் சாட்சி கொடுத்து முடிக்கிற காலகட்டம். அது எந்த காலகட்டம்னா 1860 அந்த முடிவு தான். 1860 காலகட்டம் எப்போ முடியுது? போப்பினுடைய ஆட்சி காலகட்டம் 1898. சரிங்களா? போப்பினுடைய ஆட்சி காலகட்டம் 1260 வருடங்கள். அதனுடைய தொடக்கம் கிபி 533, அதனுடைய முடிவு 1898. இந்த இவ்வளவு வருஷமா, இந்த 1260 வருஷமா பைபிள் சாட்சி சொல்லி முடிச்ச காலகட்டம் என்ன காலகட்டம்னா 1898. அந்த 1898 காலகட்டத்துல பூமியிலிருந்து, பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் வருமா, வந்து அவர்களை என்ன பண்ணுமா, கொன்று போடும். அப்ப அரௌண்ட் 1898 அந்த டைம்ல ஒரு மிருகம் வரும், ஒரு ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யம் என்ன பண்ணும்? பைபிளை அழிக்கும். அதான் தீர்க்கதரிசனம். இது நடந்ததா அப்படின்னா சரித்திரத்தை பார்க்கும்போது பிரான்ஸ் தேசத்துல என்ன நடந்தது அப்படின்னா ஒரு புரட்சி நடந்தது. அதான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரட்சி எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னா, பிரான்ஸ் தேசம் போப்புக்கு ரொம்ப ஆதரவாக இருந்த தேசம். போப் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு முதல்ல உதவிய தேசம் இது அப்படின்னா இந்த பிரான்ஸ் தேசம் தான். ஆனா பின்பான காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த போப்பும் கத்தோலிக்க சபையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களும் மக்களையும் அரசர்களையும் சுரண்ட ஆரம்பிச்சாங்க. அதிக வரி வசூலிப்பது, பாவ மன்னிப்புக்கு பணம், இதுக்கு பணம், கல்யாணம் பண்ணா பணம், அதுக்கு பணம், இதுக்கு பணம், செத்தவங்களை பரலோக அனுப்புறதுக்கு பணம்,
இப்படின்னு எல்லா பணம் சொல்லி எல்லாத்துக்கும் பணத்தை வாங்கினாங்க. மக்கள்கிட்ட மட்டும் கிடையாது, அரசர்கள்ட்டையே வரி வசூல் பண்ணாங்க. இப்போ அந்த நாட்டு அரசன் இது பண்ணல அப்படின்னா மற்ற நாடுகள் எல்லாம் போப்புக்கு சப்போர்ட் தானே, அவங்கள வச்சு இவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயம் அங்கே நடந்தது. அடித்தட்டு மக்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்கல, அவங்க எவ்வளோதான் வேலை பண்ணாலும் வருமானம் கிடைக்கல, பத்தாவதுக்கு இவங்களும் பணத்தை பிடுங்குறாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா மதத்தின் மீது ஒரு வெறுப்பு உண்டாச்சு மக்களுக்கு. போப்பின் மீது வெறுப்பு, சர்ச்னாவே வெறுப்பு, கடவுள்னாலே வெறுப்பு. இதெல்லாம் ஏமாத்து வேலை, இதெல்லாம் நம்மகிட்ட பணம் பிடுங்குறதா பண்றாங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சையும் வெறுத்தாங்க, அரசாங்கத்தையும் வெறுத்தாங்க. ரெண்டையும் வெறுத்து அரசாங்கத்துக்கும் சபைக்கும் விரோதமாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கலகம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரே நாள்ல 300க்கும் மேற்பட்ட பிஷப்ஸை வந்து கொலை பண்ணாங்க. நிறைய பேரை வந்து என்ன பண்ணாங்க, அடிச்சு துரத்துனாங்க. இதுதான் பிரெஞ்சு புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் என்ன உருவாச்சு அப்படின்னா கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு முழக்கம் உண்டாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு கடவுளை தொழுது கொண்டு தான் இருந்தாங்க, யாருமே கடவுள் நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. ஆனா இந்த காலகட்டத்தில் தான் ஏத்திசம், நாத்திகவாதம் உருவாச்சு. கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையானது உருவாச்சு. இந்த விசேஷமா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் எவல்யூஷன் தியரி வந்திருக்கும். சார்லஸ் டார்வின்லாம் 1800களில் வந்து எவல்யூஷன் தியரியெல்லாம் கொண்டு வராரு. அப்போ அந்த தியரி வரக்கு, கம்யூனிசம் வரக்கு, மார்க்சிசம் வரக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி எது அப்படின்னா இந்த பிரெஞ்சு புரட்சி. சரிங்களா? இந்த புரட்சியில என்ன பண்ணப்பட்டாங்கன்னா பைபிள் எரிக்கப்பட்டுச்சு, சர்ச் எரிக்கப்பட்டுச்சு, பிரீஸ்ட், பிஷப்ஸ் எல்லாம் கொலை செய்யப்பட்டாங்க. இது எல்லாமே நடந்தது. அவங்க என்ன இது பண்ணாங்க அப்படின்னா பைபிள்லாம் எரிச்சிட்டு ஒரு வேசிய, ஒரு ப்ராஸ்டிடியூட்டை கொண்டு வந்து வச்சு இவதான் எங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அறிக்கையிட்டாங்க. இதுதான் பிரான்ஸ் தேசத்துல நடந்துச்சு. சரிங்களா? அடுத்து பார்ப்போம். அடுத்த வசனத்தை வாசிக்க. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதம் என்றும் எருசு என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். பாருங்க, ஒரு நகரத்துல பைபிள், அதான் சாட்சிகள் அப்படிங்கிறது பைபிள் வந்து எரிக்கப்பட்டுச்சான். அந்த காலகட்டத்தில் பைபிள் வந்து பிரான்ஸ் நகரத்தில் பெரும்பாலும் எரிக்கப்பட்டுச்சு. பைபிளுக்கு தடை போட்டாங்க. சரிங்களா? பிரான்ஸ் கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாம அந்த நகரம் வந்து சோதம் என்றும் எகிப்தும் என்றும் ஞானார்த்தம் சொல்லப்படும். அந்த நத்தம், அந்த சோதம் எகிப்து அப்படிங்கிற ஞானார்த்தமுடைய நகரம் அது. சோதம்ல என்ன பாவம் இருந்தது? விபச்சாரம், ஆண் விசேஷமா சொல்லணும் ஆண் புணர்ச்சி. ஓகேங்களா? ஒண்ணு. எகிப்துல என்ன விஷயம் அப்படின்னா எகிப்து ராஜா கிட்ட போய் மோசே பேசும்போது ராஜா என்ன சொல்றாரு, கர்த்தரா அவர் யார் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறார். அப்படின்னா எகிப்துல என்ன மனநிலைன்னா கடவுள் இல்லை, கடவுள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிற ஒரு மனநிலையாக அவங்க இருந்து, கர்த்தர் எங்களுக்கு தெரியாது அவர் யார் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்கிறார். இப்ப சோதமுடைய பாவம் விபச்சாரம், ஆண் புணர்ச்சிக்காரங்க இருக்காங்க. எகிப்தினுடைய பாவம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது. இந்த 2 குணாதிசயங்கள் அந்த நகரத்தில் இருக்குமா? இந்த 2 குணாதிசயங்களும் உடைய நகரம் என்னன்னா பிரான்ஸ் நகரம் தான். அந்த 1898 காலகட்டத்தில் பாதாளத்திலிருந்து எழும்பின மிருகம் அப்படின்னா அது பிரான்ஸ் தான். ஆண்டருடைய 2 சாட்சிகளை கொன்று போட்ட நகரம்னா அது பிரான்ஸ் நகரம் தான். வேசித்தனமும் விபச்சாரமும் ஆண் புணர்ச்சிக்காரர்களும் இருக்கிற இடம்னா அது பிரான்ஸ் தான். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற இடம் அது என்னதுதான்? பிரான்ஸ் தான். அப்ப எல்லாம் இந்த வசனத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது நிச்சயமா அது பிரான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? இன்னைக்கும் பிரான்ஸ் நகரம் எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? 2 விஷயத்துக்கு ஃபேமஸ். ஒன்று வந்து ப்ராஸ்டியூஷன். அங்கே வந்து ப்ராஸ்டியூஷன் அதிகமாக இருக்கும். விசேஷமாக இந்த ஆண் புணர்ச்சிக்காரர்கள், ஆணும் ஆணும் இணைந்திருப்பது, பெண்ணும் பெண்ணும் இணைந்திருப்பது, இது மாதிரி விஷயங்கள் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏத்திசமுக்கு அது ரொம்ப ஃபேமஸ். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவாங்க. ஒரு போதகர் அங்கே போயிருக்காரு, தன்னை பிக்கப் பண்ண ஒரு நபர்கிட்ட கேட்டிருக்காரு, இங்கே வந்து தியாலஜி கோர்சஸ்லாம் இருக்கிற காலேஜ் இல்லையா, அதாவது மதம் சம்பந்தமான படிப்புகள் உள்ள கல்லூரிகள் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் சிரிச்சாராம். இங்கே அதிகமாக இல்லை, இங்கே வந்து கடவுளை நம்புறோன்னு சொன்னாவே ஏளனமாக சிரிப்பாக பார்ப்பாங்க, இந்த தேசத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா?
அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு நாம ஒலிம்பிக்ஸ்ல பார்க்கறோம். ரெண்டு விஷயம். கடவுளை இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்றாங்க, நிராகரித்து வெறுத்து அவமானப்படுத்துறாங்க. ரெண்டாவது, இந்த விபச்சாரம், வேசித்தனம், ஆண் புணர்ச்சி, இது மாதிரி விஷயங்களை அவங்க என்ன பண்றாங்க, ப்ரொமோட் பண்றாங்க. இப்ப புரியுதுங்களா ஏன் அது நடக்குதுன்னு? என்னைக்கு வேதத்தை வேண்டாம் என்று நிராகரிக்கிறோமோ, மக்கள் நிராகரிக்கிறார்களோ, அவங்க ரொம்ப கீழான பாவத்துக்குள்ள போயிடுவாங்க. இதை பத்தி நாம பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தின் மூலியமா படிப்போம். ரோமர் 1:25 வாசிங்க. ரோமர் 1:25 வாசிங்க. பொறுமையா வாசிங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மையாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது தேவையான சிருஷ்டியை தொழுது தெரிவித்தார்கள். அவரை எந்தெந்தைக்கு தோற்பிக்கப்பட்டவர். ஆமென். அப்ப பாருங்க, இவங்க பண்ண பாவம், மக்கள் பண்ண பாவம், இது விசேஷமா பிரான்ஸ் தேசத்து மக்களுக்கு பொருந்தும். சத்தியத்தை பொய்யாக்கி பைபிளை வேண்டாம்னு சொல்லி எரிச்சு, சிருஷ்டிகளை தொழுது கொள்ளாம, தேவனை தொழுது கொள்ளாம சிருஷ்டிப்பை தொழுது கொள்றாங்க. இது விக்கிரத்தை மட்டும் குறிக்கல, ஒருவேளை யாராவது ஒரு மனுஷனை தொழுது கொள்ளாலும் அதுவும் இது சம்பந்தமாகும். அவங்க என்ன பண்ணாங்க, கடவுளை வேண்டாம்னு சொல்லி பைபிளை எரிச்சிட்டு ஒரு விபச்சாரியை வச்சு அவதான் கடவுள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொன்னாங்க பிரான்ஸ் புரட்சியில. அவங்களுக்கு இப்படி அப்படி பண்றாங்க. அவங்கள ஆண்டவர் என்ன பண்றான்னு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. ஒப்பு கொடுத்தாரு. அப்ப ஏன் இவ்வளவு கேவலமா அவங்க போறாங்க அப்படின்னா, கடவுளை நிராகரித்து போறவர்கள் இப்படி இழிவான இச்சைகளுக்கு தேவனால் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. அப்படின்னா தேவன் அவங்களை அதுக்குள்ள தள்ள, தேவனை வேண்டான்னு சொல்லி போகும்போது இது மாதிரி பாவத்துக்குள்ள மனுஷங்க போவாங்க. அடுத்தது, அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்துக்கு சுபாவத்திற்கு விரோதமான அனுபவமாக மாறினார்கள். அப்படின்னா என்ன? தொடர்ந்து வாசிப்போம். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுமதியாமல் ஒருவர் மேல் ஒருவர் இரக்கதாகத்தினாலே கொஞ்சி ஆணோட ஆண் அவலட்சணமானதை தரப்பித்து தங்கள் கற்பிதற்கு தகுதியான பலனை தங்களுக்குள்ளே அடைத்தார்கள். இப்ப பாருங்க, ஏன் இப்படிப்பட்ட இழிவான இச்சையான மோசமான நிலைமைக்குள்ள மனுஷன் போறானா, கடவுளை வேண்டாம், வேதத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனுஷன் போகும்போது இவ்வளவு இழிவான நிலைமைக்குள்ள அவன் போயிடுவான். இன்னைக்கு ஏன் பிரான்ஸ் தேசம் எல்ஜிபிடியை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கு, ஆணும் சேர்ந்து வாழலான்னு சொல்லி அப்படி ஒரு கேவலமான விஷயத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்குன்னா, அந்த டைம்ல அவங்க தேவனை வெறுத்து பைபிளை எரிச்சு கடவுள் வேண்டான்னு சொல்லி போனதுனாலதான். உங்களுக்கு புரியுதா ஏன் இன்னைக்கு பிரான்ஸ்ல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி? வேற எந்த தேசத்து, இந்தியாவில கூட நடக்கல இது. இந்தியாவில வெளிப்படையா இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி நமக்கு தெரியும், ஆனா அவங்க என்ன பண்றது கிடையாது, கிறிஸ்துவ பத்தி தப்பா பேசுறது கிடையாது வெளிப்படையா. ஆனா பிரான்ஸ் தேசம் பண்ணுது ஏன்? ஏன்னா வேதத்தை அவங்க அன்னைக்கு எரிச்சு நிராகரிச்சு போனதுனால தேவன் அவர்களை இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் இன்றைக்கு பிரான்ஸ் தேசம் இப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியிடம் பேசி கொண்டிருந்தேன். அவங்களுடைய ஃப்ரெண்டு அமெரிக்காவில் இருக்காங்களாம். அவங்களுக்கு எல்லாம் பசங்க எல்லாம் இருக்காங்க. அந்த சகோதரி இந்த சகோதரியிடம் என்ன சொல்றாங்கன்னா, என் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது கொஞ்சம் பயமா இருக்கு, ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் அனுப்ப பயமா இருக்கு. அப்ப இவங்க கேட்குறாங்க, ஏன் நீ அங்கே போனால் அவங்க ஏதாவது லவ் பண்ணிடுவாங்கன்னு, ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுவாங்கன்னு நீ பயப்படுறியா? அந்த பயம் இல்லை, ஒரு பொண்ணை லவ் பண்ணால் எனக்கு சந்தோஷம்தான், எங்காவது ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என் பையன் வந்து சொல்லிடுவான்னு எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா இங்கே அது மாதிரி நிறைய பேர் மாறிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி பயத்தோடு இந்த சகோதரிடம் சொல்றாங்க. அமெரிக்காவில் இந்த கல்ச்சர் என்ன ஆயிட்டு இருக்கு, வளர்ந்து கொண்டு வருகிறது. ஏன் அங்க வளர்ந்து கொண்டு வருகிறது? ஏன்னா அவங்க தேவன் வேண்டாம், பைபிள் வேண்டாம்னு சொல்லி அதை விட்டு விலகி போக போக தேவன் அவர்களை இந்த இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். சரி, அங்கதான் நடக்குதா அப்படின்னா நம்ம தேசத்திலும் அது நடக்கிறது. சென்னையில ப்ரைட் வாக் இல்ல ப்ரைட் மந்த்ன்னு சொல்லி ஒரு இதை ரீசெண்டா கொண்டாடினாங்க. ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அது மாதிரி கொண்டாடினாங்க. யார் கொண்டாடினாங்கன்னா, இது மாதிரி ஆண் புணர்ச்சிக்காரர்கள் இது மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, அங்க இது பண்ணி இதெல்லாம் சகஜம்தான், இதெல்லாம் இயற்கை தான் அப்படின்னு சொல்லி அதுல அவங்களுக்கு ஒரு ப்ரைடா
அவங்க என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க. இப்போ உலக அரசாங்கங்களும் இதுக்கு இணங்கி போகுது. இப்போ நான் சர்ச்சில் இது மாதிரி தைரியமா பேசுறேன், ஆனா அமெரிக்காவில் இது மாதிரி பேச முடியாது. அவங்களுக்கு விரோதமா இது மாதிரி ஏதாவது பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தோம்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. சமீபத்தில் ஒரு யூத் மீட்டிங் போனால் அங்கே வெளிநாட்டிலேருந்துலாம் ப்ரீச்சர் வந்தாங்க, நம்ம அட்வென்டிஸ்ட் ப்ரீச்சர். அவங்க அந்த நிலைமை சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் பேச முடியாதாங்க, எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு விரோதமாக நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லித்தராங்களாம். இதெல்லாம் என்ன உபதேசம்? பிசாசினுடைய உபதேசம். ஏன் மனிதனுடைய நிலைமை இப்படி மோசமாக கேவலமாக இழிவாக போச்சுன்னா அவன் வேதத்தை விட்டு போனதுனால தான். சரி, இதில் நமக்கு என்ன பாடம்? ஏதோ எங்கேயோ நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். நாளைக்கு நம்ம பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு நாம் என்ன பண்ணுறோம், அனுப்புகிறோம். நான் ஒரு தம்பிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு பைபிள் ஸ்டடி கொடுத்துட்ருக்கேன். அவன் வேறு சர்ச் தான், நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம கால் பண்ணால் கொடுத்துட்ருக்கேன். அவன் சொல்கிறான், எங்கள் கிளாஸில் இருக்க சில பசங்க பொண்ணுங்கள்லாம் இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பைபிள் என்ன இதுக்கு ஆதார வசனம் இருக்குன்னு எங்கிட்ட கேட்குறான். நான் ஒரு சில வசனங்கள் எடுத்து அனுப்புகிறேன். இது மாதிரி வசனங்கள் எடுத்தாங்க. இது மாதிரி விஷயங்கள் சகஜமாக மாறிக்கொண்டு வருகிறது. தப்பான இழிவான உபதேசங்களை பிசாசானவன் எல்லா இடங்கள்லையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கான். ஏதோ நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம், அது ரொம்ப புனிதமான இடம் அப்படின்லாம் நம்ம நினச்சிடக்கூடாது. எல்லா வஞ்சகமும் அங்கே இருக்கு, எல்லா ஏமாத்து வேலையும் அங்கே இருக்கு. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? அவங்க பைபிள் நிராகரிச்சாங்க, இப்படி தப்பான போயிட்டாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நமக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு பைபிளை நாம் இறுக பற்றி கொள்ளணும். பைபிள் எதை சரி சொல்லுது, எதை தப்பு சொல்லுது, எதை பாவம் சொல்லுது அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும், தெளிவாக படித்து புரிஞ்சுக்கணும். இதுக்கு விரோதமாக யார் என்ன சொன்னாலும், அவங்க என்ன வேணா சொல்லலாம், இது அறிவியல் அந்த இயல் எதுமா சொல்லலாம், ஆனால் எது சொன்னாலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்பிடக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் என்ன பண்ணணும், இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு இது மட்டும் இல்லை, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து சுற்றுவதோ இல்லை நிறைய விஷயங்கள் ஈடுபடுவதோ ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஒரு பையன் கரெக்டாக இருந்தான்னு வைங்களேன், காலேஜில் அவன் எந்த பொண்ணு கூடயும் ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் இருக்கான்னு வச்சுக்கோமே. இப்போ எல்லாம் என்ன கேட்டு கிண்டல் பண்ணுறாங்கன்னா, உனக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் நான் வாலிபர்களோடு பேசி பழகுவதால் நான் சொல்கிறேன். இப்போ என்ன ட்ரெண்டு அப்படின்னா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணோம் இருக்கணும், அப்படி இல்லாமல் இருந்தால் அதை ஒரு மாதிரி. இப்படி நிறைய விஷயங்கள் ஏமாத்து வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. என்ன ஏமாத்து வேலை நடந்தாலும் நாம் என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் அதை ஏத்தின்படி தான் இருப்பேன். திருமண பந்தத்துக்குள்ளே நான் விசுவாசத்துக்குள்ளே இருக்கிற ஒரு நபரோடு தான் நான் என்ன பண்ணுவேன், போவேன். நீ கம்முன்னு என்ன பண்ணாத, அங்கே சோதனை உன்னை தேடி வரும். நாம் ரொம்ப திடமாக இருக்கணும். சரி, நாம் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்தது வாசிப்போம் 9வது வசனம். வெளிப்படுத்தல் 11:9. அப்போ இந்த சாட்சிகள், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, பைபிள் பிரான்ஸ் தேசத்தால் அழிக்கப்படும். 3.5 நாள் அவங்களுடைய உடல் இருக்கும். 3.5 நாள் அப்படிங்கிறது 3.5 வருஷம் தீர்க்க தரிசனத்துல. இது எப்ப இருந்து எது வரைக்கும் அப்படின்னா 1793 இந்த பிரெஞ்சு புரட்சியில் பிரான்ஸ் தேசம் பைபிளுக்கு தடை விதித்தது. அது எத்தனை வருஷம் தான் இதாச்சு அப்படின்னா 3.5 வருஷம் தான். மறுபடியும் 1797 அந்த தடை நீக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ரொம்ப பைபிளுக்கு அகைன்ஸ்டா, கடவுளுக்கு விரோதமா செயல்பட்டு தேசத்தில் இருக்கிற எல்லா நல்லவர்களையும், யாராவது இப்போ அரசு அதிகாரிகளாக யாராவது கிறிஸ்தவர்கள் யாராவது இருந்தால் அவங்களை அடிச்சு துரத்துறது, இப்படி எல்லாத்தையும் பண்ணாங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னா பிரான்ஸ் தேசத்தில் ரொம்ப சரிவில் கொண்டு போயிடுச்சு. ஏன்னா இருக்கிற நல்லவங்க எல்லாம் போயிட்டாங்க. என்ன ஆகும், தேசம் ரொம்ப வீழ்ச்சியில் போச்சு. தேவனுடைய சாபத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த தடையை என்ன பண்ணாங்க, நீக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து படிப்போம். அப்ப பாருங்க,
இவங்க இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்களா சந்தோஷம், அதாவது பைபிள் எரிஞ்சு போச்சு நிறைய பேருக்கு சந்தோஷமா. அடுத்தது பாருங்க. பயம் உண்டாயிற்று. அப்போ அந்த தடை நீக்கப்பட்டு வேதமானது மறுபடியும் உயிர் பெற்று வருகிறது. இதுக்கப்புறம் தான் இந்த 1897-8க்கு அப்புறம் தான் நிறைய பைபிள் சொசைட்டிஸ் உருவாகுது. பிரிட்டிஷ் பைபிள் சொசைட்டி 1816 உருவாகுது. அதுக்கப்புறம் அமெரிக்கன் பைபிள் சொசைட்டி உருவாகுது. ஏன் இந்தியாவில் கூட அதே டைம்ல பைபிள் சொசைட்டி உருவாகுது. இந்த பைபிள் சொசைட்டிஸ் எல்லாம் உருவாகி என்ன பண்ணுதுன்னா 200க்கும் மேற்பட்ட மொழிகளில் வேதாகம் அச்சிடப்பட்டு பூமி எங்கும் அனுப்பப்படுகிறது. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஏன்னா அது ரோமன் கத்தோலிக்க காலகட்டம், அதனால பைபிள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாமல் இருந்தது. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாலும் கொஞ்சம் காப்பீஸ் தான் அனுப்ப முடிஞ்சது. ஆனா இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் பைபிள் ஆனது உயிர் பெற்று அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு உலகம் முழுவதும் பரவுச்சு. அதை பார்த்த எல்லோருக்கும் பயம் உண்டாச்சு. பைபிளுக்கு விரோதமா இருக்கிறவர்களுக்கு பயம் உண்டாச்சு. இதை அழிக்கணும்னு நினைச்சோமே, ஆனா இது இப்படி பரவி கொண்டிருக்க அநேக நாடுகள்ல, கிறிஸ்துவை அறியாத நாடுகள்ல சத்தியம் போய் நிறைய பேர் என்ன பண்ணாங்க வந்தாங்க. அப்ப ரோமன் கத்தோலிக்கத்துடைய வீழ்ச்சி காலகட்டம். அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, பைபிள் உலகம் முழுக்க போக ஆரம்பிச்சு. அது மட்டும் கிடையாது, நாத்திகமும் அந்த பிரெஞ்சு புரட்சியிலும் தான் உருவாச்சு. சரிங்களா? நாத்திகம் ஏன் உருவாச்சு? ஏன்னா கடவுளை வேண்டான்னு சொல்லி இவங்க நிராகரிச்சு போகும்போது நாத்திகத்துக்குள்ள போறாங்க. நாத்திகத்துக்கு மட்டும் கிடையாது, நிறைய இது மாதிரியான ப்ராஸ்டியூஷன் இது மாதிரி விஷயங்களுக்குள்ள அவங்க போறாங்க. சரி, அடுத்தது ஓகே. இப்ப எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இன்றைக்கு நமக்கு வேதம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை நாம் பொக்கிஷமாக பாதுகாத்துக் கொள்ளணும். இதை நாம மதிக்கல, இதை நாம நிராகரிக்கிறோம். ஒருவேளை நம்ம வேதத்தை எரிக்காம இருக்கலாம் அவங்கள போல, ஆனா நம்ம வேதத்தை டெய்லி படிக்காம அது உள்ள விஷயங்களை பின்பற்றாம நம்ம மனம் போன போக்குல நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா தேவன் நம்மை நம்முடைய இச்சைகளுக்கு ஒப்பு கொடுப்பார். அப்படி இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னா நம்ம எவ்வளவு பெரிய பாவத்துக்குள்ள போவோம் நமக்கே தெரியாது. அதனால அவங்க பண்ண தப்ப நாம என்ன பண்ணிடக்கூடாது, பண்ணிடக்கூடாது. பிரான்ஸ்ல பண்ண தப்பு என்னன்னா, அவங்க தேவனை நிராகரிச்சு வேதத்தை நிராகரிச்சு போனாங்க. தேவன் அவர்களை இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப கீழா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. நாமும் வேதத்தை படிக்காம அதை நிராகரிச்சுட்டு இருந்தோம்னா நாமும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தப்பி தவறி கூட நினைச்சிடாதீங்க நம்ம நிற்போம் அப்படின்னு. ஏன்னா உங்களை எல்லா விதத்திலும் வீழ்த்துவதற்கு பிசாசு ஆயத்தமா இருக்கான். உங்க பிள்ளைகளை எங்க அனுப்புனாலும் அங்க என்ன பண்ணிருக்கான், கன்னிகளை வச்சு ஆயத்தமா அவன் காத்து கொண்டு இருக்கான். வேதத்துல நம்ம உறுதியா இல்ல, நம்முடைய பிள்ளைகளை உறுதியாக வழி நடத்தல அப்படின்னா நம்ம வீழ்ந்து போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓய்வு நாள் பள்ளி பாடத்துக்கு பின்பாக நான் வந்தபோது 2 பிள்ளைகள் இங்க வசனத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வசனத்துல என்ன பண்ணும், பிள்ளைகளை வளர்த்தணும். பைபிள் அடிப்படையில வாழ்க்கையோட எல்லா முடிவுகளையும் எடுக்க அவங்களுக்கு கத்துத்தரணும். அப்படி கத்து தந்து அவங்களை சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்தி நாமும் சத்தியத்தில் வேரூண்டி இருக்கும்போது எந்த சோதனை வந்தாலும் நாம் என்ன பண்ண மாட்டோம், வீழ்ந்து போக மாட்டோம். எந்த தப்பான இழிவான இச்சையான காரியத்துக்குள்ள நாம் என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். பைபிளை இறுக பற்றி கொள்வோம். கடைசி காலத்தில் அநேக வஞ்சகங்கள் நமக்காக பிசாசு வைத்து காத்து கொண்டிருக்கான். அந்த வஞ்சகத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த வேதத்தை பற்றி வாழ வேண்டும். அப்படி வாழும்போது தேவன் நம்மளை சகல வஞ்சகத்திலிருந்து காப்பாற்றி ரட்சிப்பார். ஆமென்.